எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளிக்கு இந்த லாங் வீடியோ போடணுன்னு ஃபுல்லாகவே நான் லேண்ட்ஸ்கேப் மோடில் எடுத்து வச்சுருந்தேன். பட் அப்லோட் பண்ண மறந்துட்டேன். டிராஃப்ட்ஸ்லேயே சேவ் ஆகியிருந்திருக்கு. கஷ்டப்பட்டு இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. சரி, எடிட்டிங்கும் முடிச்சிருக்கேன். பாதி வாய்ஸ் மட்டும் கொடுத்து அப்லோட் பண்ணிடலான்னு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இது தீபாவளிக்கு 2 days முன்னாடி எடுத்தது. ஃப்ரைடே மார்னிங்லேருந்து சாட்டர்டே நைட்டு வரை எடுத்த வீடியோஸாக அப்படியே நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த தீபாவளிக்கு லாஸ்ட் 2 நாள் இருக்கும்போது தான் நான் பலகாரமே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். புழுங்கல் அரிசியில் பலகாரம் பண்ணால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால நான் முறுக்குக்கு இட்லி அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிக்குவேன். லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். ஆனால் நைஸாக இருக்கணும் மாவு. அது கூட பொட்டுக்கல்லையே நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு ஜல்லிச்சு அதுக்கப்புறமா அந்த மாவோடு சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருப்பெல்லு, பெருங்காயம் தண்ணியில் கரைச்சி வச்சு அதை சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மாவு ஓரளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு அதை இந்த முறுக்கு அச்சில் போடணும். முறுக்கு உரலில் போடுற அச்செல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நான் எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் நம்ம பலகாரம்லாம் செய்யும்போது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். மாவு கூட கொஞ்சம் நம்ம பட்டரை உருக்கி போடலாம். அதுக்கப்புறம் சூடான எண்ணெய் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வரும். தேங்காய் பால் ஊற்றி செய்யலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். ஸ்வீட் வேணுன்னா ஸ்வீட் கொஞ்சம் போட்டு இனிப்பு முறுக்கு செய்யலாம். பட் இப்போல்லாம் இந்த மாதிரி அரிசி ஊற போட்டு செய்வேன். அப்படி இல்லாட்டி இங்கே இருக்கிற ரெடிமேட் இடியாப்பம் மாவு வச்சு முறுக்கு செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா தான் வரும். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஒரு தடவை நல்லா வரும், ஒரு தடவை ஃப்ளாப்பாக போகும். அது சமையலாக இருந்தாலும் சரி, பலகாரமாக இருந்தாலும் சரி. ஸோ செய்ய தான் நம்மளுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் அந்த மாதிரி தான். வீட்டில் ஒரு சின்ன பண்டிகையிலேருந்து பெரிய விசேஷம் வரையும் அவங்க வீட்டிலேயே செஞ்சு பழகினால தான் அவங்களுக்கு அந்த கைப்பக்குவம் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் திருப்பூரில் இருக்கும்போது என்னோட ஃபங்க்ஷனுக்கு வீட்லேயே என்னோட அவ்வா, என்னோட 3 அத்தைங்களுமே சமைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேருக்கு அவங்களே செஞ்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கணக்கும் தெரியும். அதே சமயம் வீட்டில் செஞ்சாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டு. ரெண்டாவது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்மளே செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம், அட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் என்னோட அத்தைங்க அவ்வா கிட்ட இருந்து தான் எனக்கு வந்தது. இல்லை டைம் ஊர்லேருந்து வரும்போது என்னோட மாமியார் முறுக்கு மாவெல்லாம் அரைச்சி கொடுத்துருவாங்க. நம்ம வேணுங்கும் போது புளிஞ்சுக்கலாம். ஒரு 6 months வரையும் அது அப்படியே இருக்கும். நான் மேரேஜ் ஆன புதுசில் என்னோட மாமியார் தான் தீபாவளிக்கு எல்லா பலகாரமும் செய்வாங்க. விறகடுப்பு வச்சுட்டு கீழே உட்காந்து தான் செய்வாங்க எல்லாமே. நான் அப்போ அவங்களுக்கு ஹெல்ப்பிங் மட்டும்தான் பண்ணுவேன். அந்த முறுக்குக்கு புளிஞ்சு தர்றது, அதிரசம் தட்டி தர்றது, லட்டு பிடிச்சி தர்றது, அந்த மாதிரி சின்ன வேலைகள் தான் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு தெரியும் கூட. அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த அடுப்பு கிட்ட சுத்தமாக நான் வந்ததே கிடையாது. காலேஜ் முடிச்சோன்னா 1 year ஒர்க் பண்ண சென்னை போயிட்டேன் நான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள் அப்பாவோட தங்கச்சி மல்லிகாத்த வீட்டில் தான் நான் இருப்பேன். அங்கே தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அம்மாவுக்கு நான் ரேராக பண்ணுற ஹெல்ப்னு பார்த்தா பாத்திரம் விளக்குறது மட்டும்தான். எங்கள் வீட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க வாஷ் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 9th 10th நான் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த 2 வேலை தான் நான் உருப்படியாக பண்ணுவேன் வீட்டில் சின்ன வயசில். அதனாலேயே யாழ்னிக்கிட்ட சில நேரம் வேலை ஏதாவது சொன்னால், நீ சின்ன வயசில் பண்ணியா? இல்லை அப்புறம் ஏன் என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஃபைன். நம்ம செய்யணுங்கிற கட்டாயமோ இல்லை சூழ்நிலைகளோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செய்ய பழகிக்குவோம். இந்த டைம் என்னோட சிஸ்டர்லாம் ஒருத்தனார்லேருந்து ஓலப்பாக்கோட மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க. அவங்க தம்பிக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாவில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிருப்பாங்க. அது கூட நம்ம சேர்க்க வேண்டியது காஞ்ச மிளகாயும் பூண்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது இந்த மாவோட சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சம் பட்டரு, எள்ளு வேணுன்னா சேர்த்துக்கலாம். பட் இவங்க வீட்டில் ஓலப்பாக்கோட பிளைனாக தான் போடுவாங்க. என்னதான் கீழே உட்காந்து ரிலாக்ஸ்டாக போட்டாலும் எனக்கு பேக் பெயின் வந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில். அந்த காலத்து ஆளுங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டாலும் அந்த பலகாரம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன டஃப்னாலும் செஞ்சுருவாங்க. பட் அப்பெல்லாம் வீட்டில் குழந்தைங்களும் ஜாஸ்தி. வீட்டில் இருக்கிற லேடிஸ் கீழே விறகடுப்பை வச்சு உட்காந்து பொறுமையாக நிதானமாக பண்ணுவாங்க. ஏன்னா 1 மாதம் வரையும் அந்த பலகாரத்தை பிள்ளைங்க வீட்டில் வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலகாரம்லாம் உப்பு காரம் பார்த்து கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு உப்பு எப்போவுமே கம்மியாக தான் போடுவேன். ஸோ இவங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் எல்லா பலகாரத்துலேயும் காரம் கொஞ்சம் கூட போட சொல்லுவாங்க. என்னோட மாமியார் அப்பெல்லாம் ஓலப்பாக்கோடாக்க அவங்க பெரிய ஒரு ஜார்னி மாதிரி கரண்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அச்சில் தான் அவங்க கையால் அந்த மாவை வச்சு தேய்ச்சி விடுவாங்க. ஏன்னா அப்போ தான் சன்னமாக வரும். இந்த முறுக்கு அச்சிலெல்லாம் புழிஞ்சா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டேஸ்ட் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கையால் தேய்க்கிறது. அது தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மாவும் திக்காக இருக்கும். சேம் டைம் அந்த எண்ணெயோட சூடு நம்ம தேய்க்கும் போது நம்ம கையில் படும். நமக்கு இந்த முறுக்கச்சில் போடுறதுக்கே மூச்சு முட்டுது. இதில் எங்கள் அம்மா போடுற மாதிரி போட மாட்டியா அந்த கரண்டி வச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஹஸ்பண்டு. வேணும்னா நீங்கள் டிக்கெட் போட்டு அந்த கரண்டி எடுத்துகிட்டு வாங்க, 2 பேர் சேர்ந்து புளிவோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம இங்கே கல்ஃபில் இருக்கிறதுனால நம்மளோட பண்டிகைகள்லாம் எதுவுமே வெளியில் தெரியாது. நம்ம அந்த ஸ்பிரிட்டை குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வீட்டில் இந்த மாதிரி நம்ம பலகாரங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் தீபாவளி வந்துருச்சு அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. மற்றபடி டிவியில் தீபாவளி நிகழ்ச்சிகள், பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம், அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம காதில் கேட்கும்
பார்க்கும்போது தான் சரி தீபாவளி வரப்போகுது, அந்த ஒரு குஷியும் கொண்டாட்டமும் நமக்குள்ளே வரும். அது கூட தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போகும்போது அங்கே வந்திருக்கிற தமிழ் ஃபேமிலிஸ் எல்லாம் தீபாவளிக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது தான் சரி ஓகே தீபாவளி வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம ஒரு ஃபீலிங் லைட்டாக வரும். யாழ்னி பிரணவ் சின்ன வயசில் இருக்கும்போது இப்படி தான் நான் பலகாரம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு குஷியும் கொண்டாட்டமும் வந்துடும். எப்போம்மா தீபாவளி வருது, தீபாவளிக்கு ஸ்வீட் செய்யுமா. பிரணவுக்கு பிடிச்சது வந்து காஜு கட்லியும் அல்வாவும் அடிக்கடி கேட்பாரு. யாழ்னிக்கு பால்கோவா, இந்த கார ஐட்டம் தட்டை முறுக்கெல்லாம் கேட்பாங்க. பட் இப்போல்லாம் பசங்க வளர வளர அவங்களுக்கும் அந்த பலகாரம் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த டைம்லாம் பலகாரம் செய்யும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ யாழ்னிலாம் சொன்னாங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செஞ்சிட்ருக்க, நெக்ஸ்ட் இயர்லாம் பேசாமல் நைனா சொன்ன மாதிரி கடையில் வாங்கிடு அப்படிங்கிறாங்க. பட் ஒவ்வொரு டைமும் அப்படி தான் நினைப்பேன், சிம்பிளாக ஒரே ஒரு பலகாரம் மட்டும் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் கடையில் வாங்கலான்னு. பட் அடுப்புக்கிட்ட உட்காந்துட்டோன்னா அது அடுத்தடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் எனக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செய்வோம், நெக்ஸ்ட் இயர் எது செய்ய முடியுதோ அதை மட்டும் செய்வோம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் எப்போவுமே. முறுக்கு ஓலை பக்கோடா செஞ்சுட்டு இந்த ஸ்வீட் சோமாஸ் கொஞ்சம் செஞ்சேன். குலாப் ஜாமுன் ஸ்வீட்டு எப்போவுமே பிரணவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. யூஸ்வலாக ஒரு குலாப் ஜாமுன் மாவு பேக்கெட் வாங்கி தான் செய்வேன். பட் இப்போ ஒரு 2 வருஷமாக இந்த கோதுமை மாவும் பால் பவுடரும் மிக்ஸ் பண்ணி செஞ்சேன். அந்த ரெசிபி யூடியூப்பில் பார்த்து பண்ணேன். பட் 2 டைமுமே நல்லா வந்துச்சு. பட் இந்த டைம் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல, பேக்கிங் சோடா நான் போடலை. ஒருவேளை அதுதான் ரீசனாக என்னன்னு தெரியல. அந்த ஜீனிப்பாக அப்சர்வ் பண்ணல, கொஞ்சம் ஹார்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த டைம் குலாப் ஜாமுன் ஃப்ளாப்பாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிடிச்சி பண்ணுற இந்த ரெசிபி திருநெல்வேலி அல்வா தான். அதே டேஸ்ட்டோட கண்டிப்பாக இருக்காது, பட் வருஷத்துக்கு வருஷம் எனக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ பிரணவுக்கு இந்த அல்வா ரொம்ப பிடிக்கும், எனக்கு செய்யறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் ஒரே கஷ்டமான விஷயம் ஃபீல் பண்ணுறது நான் என்னென்னா, இந்த அல்வா கிண்டுறதை விட எனக்கு அந்த பால் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பட் இந்த அல்வா ஒரு பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரமாச்சே கிண்டிக்கிட்டே இருக்கணும். பட் அது எனக்கு பழகிருச்சு. பட் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க, ஏன் இந்த அல்வாவை போட்டு கிண்டிக்கிட்டு செய்கிற அப்படின்னு. இதுக்கு சம்பா கோதுமை 1 கப் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு கோதுமை அல்வா கிடைக்கும். நானும் அவங்க அப்பாவும் இந்த டைமு போனால் போகுது அல்வா கிண்டுற, சரி கோதுமை பால் நாங்கள் 2 பேர் எடுத்துறோன்னு 2 பேரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. நான் இந்த டைம் 2 டம்ளர் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ நம்ம நைஸாக அரைச்சி அதுலேருந்து பால் எடுக்கணும். பால் எடுத்து ஒரு 5 மணி நேரம் கிட்ட நம்ம வெளியில் வச்சிடணும். ஸோ மேலாப்பில் அந்த தண்ணி வரும், அந்த தண்ணியை ஈர்த்துட்டு கெட்டியான பால் எடுக்கணும். கெட்டியான பால் 2 டம்ளர் வந்துச்சுன்னா அது கூட ஒரு 4 டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணி கலந்து சேர்க்கணும். இந்த டைம் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, அந்த கெட்டியாக எடுத்த கோதுமை பாலை வந்து சூடான பாத்திரத்தில் அப்படியே ஊற்றிட்டேன் தண்ணி கலக்காமல். ஸோ அது வந்து தோசை மாதிரி கொஞ்சம் வெந்துருச்சு. அந்த வெந்த பிட்டாக பீஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் அதை வந்து என்ன கரைச்சாலும் கரைக்கவே முடியல. அதுதான் இந்த டைம் நான் பண்ண மிஸ்டேக்கு. பட் டேஸ்ட்டே ஆஸ் யூஷுவல் சூப்பராகவே வந்துருந்துச்சு. இதுக்கு ஜீனியை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி இந்த அல்வா கூட சேர்த்தோன்னா நல்ல கலர் கிடைக்கும். பட் இந்த மாதிரி சில நேரம் கட்டி கட்டியாக வரும், பட் அது வந்து கரைச்சி விட்டால் போயிடும். இந்த கேரமலைஸ் பண்ணி அந்த அல்வா கூட சேர்க்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு டைமில் நான் பண்ணும்போது கொஞ்சம் சூடாக மேலே பட்டுருச்சு, தெரிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கும். கை வலிக்கிற அளவுக்கு 2 கையிலையும் அல்வா மாற்றி மாற்றி நான் கிண்டிகிட்டே இருப்பேன். ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா கூட உன்னை இதை செய்ய சொன்னம்மா, தேவையில்லாமல் எதுக்கு இதை செய்கிற, திரும்ப கிண்டணுங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் எல்லாமே செஞ்சுடுவேன். ஸோ எல்லா பலகாரமும் ரொம்ப திருப்தியாக செஞ்சு முடிச்சாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு கொடுக்குறவங்களுக்கும் நல்லா நிறைவாக கொடுக்க முடியும், நம்மளும் வீட்டில் அந்த பலகாரத்தை வச்சு சாப்பிடலாம். இந்த அல்வா எனக்கு ஒரு சின்ன மெமரி கொடுக்கும். நாங்கள் +1 +2 காலேஜ் எல்லாம் திருமங்கலத்துலேருந்து படிக்கும்போது தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க மதுரைக்கு தான் எங்கள் நைனா கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து லாலா மிட்டாய் கடையில் இருட்டுக்கடை அல்வான்னு ஒரு சின்ன பழங்காலத்து கடை இருக்கும், சின்ன கடையாக தான் இருக்கும். அங்கே எப்போவுமே இந்த அல்வா வாங்குவோம். ரொம்ப வருஷம் பழைய கடைன்னு சொல்லுவார் அப்பா. அதே மாதிரி நாங்கள் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போகும்போது கீழே நிறைய பலகார கடை இருக்கும். அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு கடையில் அல்வா வாங்குவார். அங்கே சுட சுட அல்வாவும் காராச்சேவும் கொடுப்பாங்க. செம்ம காம்பினேஷன் அது ரெண்டுமே. அந்த அல்வா வந்து இலையில வச்சு கொடுப்பாங்க. அது நார்மல் வாழை இலை இல்லை, ஏதோ ஒரு மரத்து இலை, அது என்ன இலைன்னு எனக்கு மறந்துடுச்சு. ஸோ எல்லார் லைஃப்லையும் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் மெமரிஸ் இருக்கும். ஏன்னா ஸ்கூல்லேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு 3-4 ஊரில் இருந்திருக்கும். ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் பாப்புலர் ஃபுட்டு எல்லாமே வந்து ஓரளவுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் என்னோட மைண்டில் இப்போ வரைக்கும் பிரிங் பேக் மெமரிஸாக இருக்குது. ஸோ எஸ்பெஷலி இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்டது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பெருசா இருக்கு உங்களுக்கு. இதுல பெருசா தெரியுது. நான் புளிவா في كل لحظة بميزة استثنائية فريدة. வரேன்.
இப்போ தான் வீடியோ ஆன் ஆகுது லூஸ் வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. இதை ஆன் பண்ணியிருக்கா பண்ணலையா பார்க்க மாட்டேங்களா? அப்புறம் இப்படி திருப்பி இப்படி நீ ஏன் நான் அப்படியே திருப்பினேன்? ஏய் இல்லை சரி பரவாயில்ல. ஏன் எள்ளு போட்டு நீங்கள் அந்த இது சாப்பிட்டு பேக்கரியிலாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? ஓலை பக்கோடா எள்ளு எல்லாமே தான் போட்டுப்பாங்க. பார்த்து சொல்லுங்க. நான் ஒன்றும் எடுக்கல, புளியறது மட்டும் தான் எடுக்கிறேன். இந்த பக்கெட்டில் ஒன்றுமே தெரியல. சுற்றி சுற்றி விடுது. நீயே டான்ஸ் ஆடுற.